சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் மதுரை வளைச்சேரிப்பட்டியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சரவணன் என்பவர் ஆயுத பூஜை அன்று தெருக்களில் பூசணிக்காய் தேங்காய் உடைப்பதால் விபத்துகள் ஏற்படுகிறது. அதனால் தெருக்களில் பூசணிக்காய் தேங்காய் உடைப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார். அப்போது ஒரு கையில் பூசணிக்காய் ஏந்தியும் கழுத்தில் தேங்காய் மாலை அணிந்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் மேலவளம்பேட்டை பகுதியில் உதவும் கரங்கள் செயல்பட்டு வருகிறது. அதன் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு நூலக கல்வி சேவை தொடக்க விழா சமூக சேவகர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன், தலைமை ஆசிரியை தாட்சாயணி, சமூக சேவகர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு நூலக கல்வி சேவையை தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, பேனா, பள்ளி சீருடை, புத்தகம் உள்ளிட்டவைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மேலவளம்பேட்டை சேர்ந்த பொதுமக்கள், ஆர்வலர்கள், உதவும் கரங்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகை வருகிற 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மயிலாடுதுறையில் வெடிப்பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் மும்முரமாக வெடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரும் 4 வெடிப்பொருள் தயாரிப்பு நிறுவனங்களில் வெடி தயாரிக்கும் தொழிலை தற்காலிகமாக நிறுத்த மாவட்ட ஆட்சியர் ஏ.பி. மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சீர்காழி தாலுகா திட்டை கிராமத்தில் தென்பாதியைச் சேர்ந்த முனுசாமி என்பவருக்கு சொந்தமான வெடிப்பொருள் தொழிற்சாலை, குத்தாலம் வட்டம் திருவாலங்காடு கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன், துரையின் வெடிப்பொருள் தொழிற்சாலை, கோழிக்குத்தி கிராமத்தில் உள்ள மூவலூர் மகாலிங்கம் வெடிப்பொருள் தொழிற்சாலை ஆகிய நிறுவனங்களில் வெடிப்பொருள் விதிகள் மற்றும் உரிம நிபந்தனைகளை சரிவர கடைபிடிக்காமல் இருந்த காரணத்தினால் பொது அமைதியை பேணிக்காக்கும் பொருட்டு வெடிப்பொருள் உரிம சட்டம் மற்றும் விதிகளின்படி மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை வெடி தயாரிப்பு செய்வதை தற்காலிகமாக நிறுத்தம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் கலைப்பிரிவு சார்பாக வெள்ளியங்காடு பகுதியில் மாநில துணைத் தலைவர் கலாராணி தலைமையில் காந்தி ஜெயந்தி, பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாள், சிவாஜி கணேசன் பிறந்தநாள் என முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் கலந்து கொண்டு கலைப்பிரிவு நிர்வாகிகளுக்கு கேடயம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 100 நாட்களை கடந்த ஒன்றிய பாஜக அரசு 150 நாட்களை கடப்பதற்கு முன்பாகவே வீழ்ந்து விடுவார்கள் என்று கூறினார். தமிழகத்திலிருந்து GST மூலமாக 1000 கோடிகளை வரியாக பெற்றுக் கொண்டு தமிழகத்திற்கு வெள்ளம் வந்த போதும் சரி, மழை பெய்த போதும் சரி, நிவாரண தொகை அளிக்காமல் நம்மை வாட்டுகின்றார்களே, இந்த பிஜேபி அரசிற்கு மனிதத்தன்மை இருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். கண்டிப்பாக நான் சொன்னது போல 100 நாட்களை தாண்டிய பாரதிய ஜனதா கட்சி 180 நாளை தாண்ட முடியாது. அதற்கு முன்பாகவே அவர்கள் விடுத்து கொள்வார். திருச்சி மாவட்டம் உறையூரில் மக்கள் கலை இலக்கியக் கழகத்தின் 10வது மாநில மாநாடு மாநில பொருளாளர் சித்தார்த்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கார்ப்பரேட் காவி பாசிஸ்டுகள் மக்கள் விரோத சட்டங்களை முறியடிப்பதற்கான பிரச்சாரங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்வது, GST வரி விதிப்பை அதிகரித்துக் கொண்டு போவதையும், கார்ப்பரேட்களுக்கு 25 லட்சம் கோடி ரூபாய் வரி சலுகைகளை வாரிக் கொடுப்பதை கண்டிப்பது, வழிபாட்டு தலங்களான மசூதிகள், கிறிஸ்துவ தேவாலயங்களை இடிப்பதை கண்டிப்பது உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இம்மாநாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே கிருஷ்ணகிரி மெயின் ரோடு கொல்லநாயக்கனூர் பிரிவு சாலையில் உரக்கடை, சப்ளையர் கடை, மளிகை கடை, கிடங்கு, உணவகம் ஆகியவை உள்ளது. இந்த 4 கடைகளின் மேற்கூரையை பிரித்து உள்ளே புகுந்த மர்ம நபர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் பணம் ஏதும் கிடைக்காததால் CCTVயில் பொருத்தப்பட்டுள்ள டிவிகளை எடுத்து சென்றுள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஊத்தங்கரை போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அயப்பாக்கத்தில் தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா மாநில பொதுச் செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நக்கீரன் ஆசிரியர் நக்கீரன் கோபால் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மிதிவண்டி உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார். இந்த விழாவில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் மலைப்பகுதியில் பரன் டிரைபல் சொசைட்டி சார்பில் அகில உலக பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. இயேசு சபை சென்னை மறைமாநில தலைவர் அருட்தந்தை ஜெபமாலை இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நிவேதா கலந்து கொண்டு பெண் குழந்தைகளுக்கான உரிமைகள் பற்றிய சட்ட விழிப்புணர்வு மற்றும் பெண் குழந்தைகளுக்கான தற்பாதுகாப்பு குறித்த விளையாட்டு மற்றும் பாடல்களை பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் குத்தியாலத்தூர், கூத்தம்பாளையம், குன்றி, திங்களூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட பழங்குடி ஊராளி இனத்தைச் சேர்ந்த பெண் குழந்தைகள் கலந்து கொண்டு இடைநில்லாமல் பள்ளிக்கு செல்வோம், 21 வயதிற்கு மேல் திருமணம் செய்வோம், கட்டாயமாக உயர்கல்வி பயில்வோம் என்று உறுதிமொழி எடுத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பரன் கலைக்குழுவினர் படிப்பின் மேன்மை, குழந்தை திருமணத்தின் தீமைகள் மற்றும் போதையினால் ஏற்படும் அழிவுகளை பற்றி கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி பகுதியில் செயல்படும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது சாமல்பட்டி தரைப்பாலத்தில் தேங்கிய மழைநீரில் பேருந்து பழுதாகி நின்ற நிலையில் பேருந்தில் சிக்கிய 22 பெண்கள் நீரில் இறங்க முடியாமல் தவித்தனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் ஜேசிபி உதவியுடன் பேருந்தை தரைப்பாலத்தில் இருந்து அகற்றினர். மழைக்காலங்களில் தொடர்ந்து இதே நிலை உள்ளதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் தரைப்பாலத்தில் தேங்கும் தண்ணீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட படாலம், கருங்குழி, மதுராந்தகம் ஆகிய பகுதிகளில் சத்யசீலன், முகமது ஜாவித், கண்ணன் ஆகியோரின் ஏற்பாட்டில் மத நல்லிணக்க நடைபயண பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு நடைபயணத்தை துவங்கி வைத்தார். இந்த மத நல்லிணக்க நடைபயணத்தில் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத ஆட்சியை எடுத்துரைக்கும் வகையில் துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் தமிழ்செல்வன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், ஜெயபால் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பேச்சாளர் கோட்டை தயார் செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியை அடுத்த கணவாய்பட்டி ஜூஸ் ஃபேக்டரி முன்பாக கண்டெய்னர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் நத்தம் அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் மற்றும் பாலாஜி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் அவர்களுடன் வந்த தினகரன் என்பவர் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் தினகரனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் உயிரிழந்த 3 இளைஞர்களின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. ஒரே விபத்தில் 3 இளைஞர்கள் பலியான சம்பவத்தால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இந்த சாலையில் வேகத்தடுப்பு கம்பிகள் அமைக்க கோரி திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சானார்பட்டி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சின்னாலப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் உள்ள தனியார் திருமண மஹாலில் மாவட்ட எஸ்பி பிரதீப் உத்தரவின் பேரில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் கோமதி, திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக வீடுகள் தோறும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் எனவும், போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் பொதுமக்களுக்கு ஏற்படும் தீமைகள் குறித்தும், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, இணையதள குற்றங்களை தடுப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சின்னாலப்பட்டி வர்த்தகர் சங்க வியாபாரிகள் மற்றும் இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாலக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் வெல்டிங் தொழிலாளி ரமேஷ். இவர் காவிரி ஆற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளார். பின்னர் இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையம் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் காவிரி ஆற்றில் இறங்கி அடித்து செல்லப்பட்ட ரமேஷை தேடி வருகின்றனர். தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் தேனி மாவட்ட ஹோமியோபதி மருத்துவ சங்கத்தின் சார்பில் கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஷஜீவனா, ஹோமியோபதி மருத்துவ முறை இன்னும் மக்களிடையே சென்று விழிப்புணர்வு பெற வேண்டும், அப்போதுதான் மக்கள் ஹோமியோபதி சிகிச்சை குறித்து தெரிந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். பின்னர் ஹோமியோபதி மருத்துவ சங்கங்களின் நிர்வாகிகள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஹோமியோபதி மருத்துவ அலுவலரை நியமிக்க வேண்டும் என்றும், மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஹோமியோபதிக்கு என்று தனி மருத்துவ பிரிவு தொடங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினர்.
தமிழக மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் செந்தில் பாலாஜி முதல் முறையாக கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்தார். அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் குளித்தலை சுங்க கேட் பகுதியில் எம்எல்ஏ மாணிக்கம் தலைமையில் திமுகவினர் சால்வை அணிவித்தும் புத்தகங்கள் வழங்கியும் உற்சாக வரவேற்பளித்தனர். இந்நிகழ்வில் குளித்தலை நகராட்சி சேர்மன் சகுந்தலா பல்லவி ராஜா, மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் தேன்மொழி, திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பல்லவி ராஜா, தலைமை செயற்குழு உறுப்பினர் சிவராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 6வது மாநில அளவிலான குவாங்கிடோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் மற்றும் தேசிய அளவில் நடைபெறவுள்ள போட்டிகளில் பங்கு கொள்வதற்கான வீரர்கள் தேர்வு திருச்சி பொன்மலைப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் பயிற்சியாளர் சந்துரு தலைமையில் நடைபெற்றது. போட்டிகளில் திருவாரூர், சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, நாமக்கல், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு சிறப்பு விருந்தினராக திருச்சி சரக மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு கோப்பைகளையும் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற உள்ளனர். மேலும் இந்நிகழ்வில் தமிழ்நாடு குவாங்கிடோ சங்கத்தின் நிர்வாக தலைவர் பயிற்சியாளர் ராஜகோபால், தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி முத்தாப்புதுப்பேட்டையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 20வது பட்டமளிப்பு விழா அப்துல் கலாம் கூட்டரங்கில் நடைபெற்றது. கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளாளர் அல்ஹாஜ் எஸ் சேகு ஜமாலுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ் கலந்து கொண்டு 193 மாணவர்களுக்கு பொறியியல் பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ், பட்டம் பெற்ற பொறியியல் மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களுடன் தங்கள் திறமையை வளர்த்துக் கொண்டு நாட்டிற்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதன்மை நிர்வாக அதிகாரி முகமது சாலேக், இணை செயலாளர் அல்ஹாஜ் அகமது யாசின், கல்லூரியின் முதல்வர் மாரிமுத்து, துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்பவர் புதிதாக வீடு கட்டி வரும் நிலையில் வீட்டின் மேற்பரப்பில் கூலிங் அட்டை அமைப்பதற்காக திண்டுக்கல்லைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் பணிக்கு வந்துள்ளனர். அப்போது திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரை விஜயன் என்பவர் மது போதையில் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் விஜயன் செய்வதறியாமல் பக்கத்து வீட்டிற்கு சென்று நடந்ததை கூறிய நிலையில் ராசிபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மோகன்ராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விஜயனை கைது செய்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மோகன்ராஜ், விஜயன் ஆகிய இருவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் நேற்றிரவு இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் உறங்கிக் கொண்டிருந்தபோது மோகன்ராஜை விஜயன் இரும்பு ராடால் அடித்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.